டீ காஃபி குடிக்கிற கப்பில் இருக்கிற கரையெல்லாம் எப்படி போக்குறதுனா, ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அந்த கரை உள்ள இடத்துல தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கரையெல்லாம் போயிடும். இப்போ வத்த குழம்பு, நான்வெஜ் குழம்பு இதெல்லாம் வைக்கிறப்ப நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவியல் செய்யும்போது தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதோட ஊற வச்ச கசகசாவையும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அவியல் திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் கிச்சனை சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த சிங்க்கு வழியாக கரப்பாம்பூச்சி தொல்லை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட் நேரத்தில் வெங்காயம் இல்லை எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அரிஞ்சு அதை சிங்கில் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. நம்ம பூண்டை வாங்கிட்டு வந்தோடனே அதை தனித்தனி பல்லாக உதுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பூண்டு ரொம்ப நாள் வீணாகாமல் இருக்கும்.